எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. எங்கள் குட்டீஸ் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியல. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாலுமே எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களோட சேட்டைகளை பார்த்துக்கிட்டு அது இருக்கவே நேரம் சரியாக போகுது. பார்ப்போம், ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோலாம் ரெகுலராக போட முடியும்னு நினைக்கிறேன். ஏதாவது 1-2 வீடியோ இடையில எடுத்து வச்சுருக்கேன். பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்கக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல. சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பர்த்டேக்கு நைட்டில் 12 o'clock இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறது, அது நல்லா இருந்துச்சு. அதனால் நாங்களும் ட்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தோம். 11:50 வரைக்குமே இவன் தூங்கவே இல்லை. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் கிடுகிடுன்னு ரெடி பண்ணி எடுத்தோம். அது நல்லா வந்துருந்துச்சு வீடியோ. நான் அதை ஷார்ட்ஸில் போடுறேன். இது 4th பர்த்டே இல்லையா, சரி 4 கிஃப்ட்ஸை தரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் 4 கிஃப்ட்ஸு தரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஒரு சிலது அவனுக்கு தெரிஞ்சே தான் வாங்கினோம். ஆனால் சில நேரத்தில் அவன் மறந்துட்டான். அப்புறம் கடைக்கு போகும்போது கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அவனை விட்டுட்டு போக முடியாது. அதனால் கூட்டிகிட்டு போய் சில விஷயங்கள்லாம் தெரியாமல் வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த காப்பு வந்து அவனோட சேவிங்ஸில் வாங்கினது. அவன் ஒரு சின்ன உண்டியல் வச்சு சேவ் பண்ணிகிட்ருக்கான். யாராவது கொடுக்குற காசெல்லாம் அதில் போட்டு வச்சுருப்பான். அதை நாங்கள் இயர்லி ஒன்ஸ் எடுத்து அது எதுக்காவது அவனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம். கோல்டு தான் எப்பயுமே வாங்குவோம். இப்போ ரேட் அதிகமாக இருக்கிறதுனால வாங்க முடியல. அதனால் வெள்ளி காப்பு வாங்கியிருந்தோம். அது நல்லா இருந்தது. முருகர் வேல் மாதிரி போட்டிருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கிஃப்ட்டு எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு முக்கால்வாசி வந்து நாங்கள் ஸ்டேஷ்னரியாகவே ஸ்கூல் யூஸ்க்கு தேவைப்படுறது நிறைய விஷயங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு சிலது அவனோட என்ஜாய்மெண்ட்காக டாய்ஸ் அந்த மாதிரியும் வாங்கியிருந்தோம். ஸ்கூல் பேகு, அப்புறம் ஸ்டேஷ்னரிஸ் கொஞ்சம், பாக்ஸு. அவனுக்கு இது வந்து அவங்க அக்கா வீட்டில் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். சரி, இந்த பர்த்டே கிஃப்ட் பண்ணலாம், இனிமேல் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான்ல, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வாங்கியிருந்தோம். இந்த சைடு மார்க்கர் போர்டு, அடுத்தது பேக் சைடு வந்து சாக் போர்டு. நல்லா இருந்துச்சு. போர்டு எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு ஏ போடுனா, அம்மா நான் உனக்கு லவ் யூ போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ போட்டுட்டு இருந்தான். ஏ போடுறதுக்கு போடுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனால் ஹார்டின் வந்து அசால்ட்டாக போட்டுட்ருக்கான். இதெல்லாம் அவங்க அக்காவோட ட்ரைனிங்னு நினைக்கிறேன். அவன் நிறைய விஷயம் சொல்லித்தருவான் இந்த மாதிரி. நல்லா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான கிஃப்ட்ஸாக இருந்துச்சு இது எல்லாமே. அதுக்கப்புறம் என்னோடய சிக்னேச்சர் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சின்ன வயசில் ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம். நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதெல்லாம் வந்து அப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போல்லாம் வந்து ஒரு பர்த்டேனா புது ட்ரெஸ் எடுக்கிறது அந்த மாதிரி தானே இருக்கும். இப்போ வந்து அவங்களோட விருப்பத்துக்கு நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம். அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு எக்ஸைட் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஒரு மெமரிஸ் சேவ் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் பின்னாடி வளர்ந்துட்டு அவங்க ஒரு நல்ல, எப்படி சொல்கிறது, இப்படிலாம் அம்மா செஞ்சுருக்காங்க, பரவாயில்ல, இப்படிலாம் நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினைப்பாங்கள்ல. அந்த மாதிரி நம்மளும் இப்போ நினச்சிருக்கோம்ல. சின்ன வயசில் நமக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கலாம்ல, நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. அதுக்காக சின்ன எங்களால் முடிஞ்சது செஞ்சுருக்கோம். நிறைய விஷயம் வந்து இவன் வந்து ஷேர் பண்ணணும்னு நினப்பான். இது 3 எரேசர் இருந்துச்சு. ஒன்று அக்காவுக்கா, ஒன்று தங்கச்சிக்கு, ஒன்று அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, நாங்கள் எப்பயுமே வந்து பர்த்டேக்கு திருச்சி மலைக்கோட்டை கோயிலுக்கு தான் போவோம். ஏன்னா வந்து அந்த கோயிலுக்கு தான் நான் கன்சீவாக இருக்கும் போது அந்த கோயிலில் வேண்டியிருந்தேன், நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லோகம்லாம் டெய்லியுமே எழுதுவேன், டெய்லியுமே ஸ்லோகம் படிப்பேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சி செக்ஷன் தான். ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்ட்டும் கூட. ரொம்ப ஈஸியாலாம் இவன் வந்து ஒரு நார்மலான ஸ்டோரியில் வந்து பிறக்கலை. ரொம்ப ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கேன். அவன் 3rd மந்த்லேருந்தே எனக்கு ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒவ்வொரு வெடிகுண்டே தூக்கி போடுற மாதிரியான விஷயங்கள் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. 5th மந்தில் ஒரு இஷ்யூஸ் இருந்தது, 7th மந்தில் ஒரு இஷ்யூஸ் இருந்தது. அப்புறம் இவன் ப்ரீடம் பேபி வேறு. அதனால் ரொம்ப பயந்துக்கிட்டு நிறைய விஷயம் வேண்டுதல் வச்சு இந்த மாதிரியெல்லாம் பிறந்து, அதனால் நாங்கள் இந்த கோயிலுக்கு எவ்ரி இயர் வர்றது உண்டு. சரி, பர்த்டே கிஃப்டாக அவங்க மாமா கிட்ட கார் கேட்டிருந்தான். சரி, அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே தெப்பக்குளம் சைடு ஃபுல்லாக கடையெல்லாம் எடுத்துட்டாங்களே. அந்த கடை இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அங்கே நிறைய கடை
சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு காரை வாங்கிட்டு அப்படியே எல்லாேருக்கும் சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஐஸ்கிரீம் ஐடியா வந்து அவங்க அப்பாவோடது. சார் சாக்லேட் எதுக்கு, இந்த வெயிலில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் எங்கள் மாமியார் வீட்டில் நடந்துச்சு. எப்பயுமே நாங்கள் அங்கே தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். கொஞ்சம் டெக்கரேட்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேக் கட்டிங் இருந்துச்சு. இந்த குட்டீஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க. அது எப்படின்னா யாருக்கு பர்த்டேன்றதை தாண்டி அவங்களோட பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரியே என்ஜாய் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பேர் பர்த்டேலையுமே அப்படி தான். அது யாரோட பர்த்டேன்னு தனித்தனியாக பிரித்து பார்க்காம 3 பேருமே அந்த என்ஜாய்மெண்ட்டை சேர்த்து ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. அது அது நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து எப்பயுமே எவ்ரி இயர் பண்ணுறது உண்டு. இது வந்து எங்கள் மாமனாரோட ஸ்பெஷல். அது சாமி கும்பிட்டு அந்த கோயில் மாலையை கொண்டு வந்து அது செலிப்ரேட் பண்ணுறது அவருக்கு வழக்கம். எங்கள் ஃபேமிலியிலே அது எல்லாருக்குமே நடக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேக் கட்டிங் இருந்தது. கேக் கட் பண்ணிவிட்டு அக்காவும் தம்பியும் மாதிரி கேக்கை ஊட்டிக்கிட்டாங்க. சின்னவ ரொம்ப சேர ஒட்ட மாட்டா. அவனுக்கு என்னன்னு தெரியல, அக்கா மேலே ஒரு அளவு கடந்த பாசம். அது என் வீட்டுக்கார் மாதிரி சொல்லலாம். அவங்க அக்கா தங்கச்சி பாண்டிங் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இவனுக்கும். தங்கச்சி மேலே அந்த அளவுக்கு பாண்ட் இருக்காது, ஆனால் அக்கா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். அப்புறம் எல்லாருமே கேக்கை ஊட்டிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க மாமா மேலேயும் ஒரு ஸ்பெஷலான பாசம் இருக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்புறம் இந்த என்ஜாயபிள் மூமெண்ட்டில் அக்கா அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அக்கானா அவனோட அக்கா. அது வந்து கிஃப்ட்டு வாங்குகிற சந்தோஷத்தை விட கிஃப்ட்டு கொடுக்குற சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. அது அவகிட்ட இருந்துச்சு. நான் அதை பார்த்தேன். தம்பி இது பாரு, தம்பி அது பாரு, உனக்காக அக்கா அது வாங்கியிருக்கேன் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தா. அது நல்லா இருந்துச்சு. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் யூஷுவலாக செலிப்ரேட் பண்ணுறது தான். ஆனால் வந்து இந்த இயர் வந்து இந்த 4 கிஃப்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுறது, அந்த நைட்டு செலிப்ரேஷன், இது எல்லாமே என் சிஸ்டர் கொடுத்த ஐடியா அண்ட் ஸ்பான்சர்னு சொல்லலாம். அவங்க புதுசாக ஜாப் போகிறாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால வர முடியல. எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வர முடியல. அதனால் நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய் பாய்.